நம்ம இப்போ எறா பிரியாணி வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் எறாவை வந்து நல்லா வந்து கழுவி வச்சிட்டோன்னே வந்து காரம் வந்து எறால வந்து இறங்கணும். அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து சேர்த்து வந்து பிசைஞ்சு வந்து வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் பிரியாணி செய்யும் போது இறாலையும் வந்து அந்த மசாலாலாம் வந்து நல்லா இறங்கி உங்களுக்கு பிரியாணி வந்து சூப்பராக வரும். வந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வந்து பிரியாணிக்கு வந்து நாங்கள் வந்து சீரக சம்பா அரிசி வந்து எடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் வந்து வெங்காய தக்காளிலாம் வந்து கட் பண்ணுறீங்களா, அப்போ வந்து நீங்கள் வந்து ஊற வைங்க. ஏன்னா அப்போ நீங்கள் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வதக்கும் போது வந்து ஊறுற டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து பிரியாணி வந்து நல்லா வந்து வரும். ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்காதீங்க அரிசியை, அப்புறம் வந்து தண்ணியில் வந்து குழஞ்சிடும் சாப்பாடு. இது வந்து 1/2 கிலோவுக்கு 1/2 அழகு வந்து அதிகம் இந்த அரிசி. இப்போ வந்து எண்ணெய் வந்து இந்த அளவு வந்து எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். அதாவது அரிசி வந்து நீங்கள் வந்து வெங்காய தக்காளி வந்து வதக்குற நேரம் வந்து நீங்கள் வந்து ஊற வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 விசில் வந்து ஃபுல்லாக வச்சு நல்லா ஸ்டீம் நல்லா அடங்கினோடனே வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து எடுங்க. 1/2 மணி நேரம், அதாவது 1/2 மணி நேரக்குள்ளே 20 நிமிஷம் மேலே வந்து நீங்கள் அரிசி வந்து ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து வேகிறதுக்கு ஒரு ஸ்டீம் வந்து விட்டாலே வந்து போதும். அதாவது இறாலேருந்து அந்த அரிசியிலேருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து வெந்துடும். பிரியாணி செய்ய வந்து தக்காளி வந்து 4 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். அதாவது கொஞ்சம் வந்து அதாவது ஒரு கைப்பிடி புதினா எடுத்துக்கோங்க, ஒரு 2 பட்டை, 3 ஏலக்காய், 4-5 கிராம்பு, வெங்காயம் வந்து 4 வெங்காயம் இது மாதிரி நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. பச்சை மிளகா வந்து சின்னதாக, அதாவது நான் எடுத்துருக்க சைஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 4 ஸ்பூனு. நீங்கள் வந்து வெங்காயம் வதக்கும் போது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வச்சுருக்க பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3த்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வதக்கினோடனே வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வந்து வெங்காயம் வதங்கினோடனே நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வந்து வதக்கணும். அதாவது வெங்காயம் வந்து ஒரு 1/4 ஹவர் வந்து நல்லா வதக்குங்க. தக்காளி வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம், அதாவது மொத்தமாக சேர்த்து ஒரு 35 நிமிஷம் வந்து நீங்கள் வதக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சிருக்க புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். எறாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இதில் வந்து நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் இந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் இறால் ஆட் பண்ணிக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு நீங்கள் டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணுங்கள். இது மாதிரி வதங்கினோடனே இறாலாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். வந்து லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க. அரிசியில் மசாலா படுற மாதிரி. கிலோ கொஞ்சம் 1/2 அழகு அதிகம். அந்த அரிசிக்கு வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம் நாங்கள். 5 கிளாஸ் தண்ணி, இந்த மாதிரி வந்து டம்ளரில் 5 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க.
சூடான எறா பிரியாணி முட்டை ரெடி. கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.